Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 9 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Next, question number 6 பாருங்க. Simplify the expressions and find the value if x is equal to 2. ஸோ நமக்கு யூஸ்வலாக வந்து x is equal to 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. x is equal to -2 அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்பயும் போல் எக்ஸ்பிரஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x plus 7 plus 4 into x minus 5. So putting x is equal to 2. Okay, va? So x plus 7 plus இந்த 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்பனா நமக்கு ஈஸியா இருக்கும். 4x plus into minus minus வரும். 5 4s are 20. இப்போ minus 20. ஓகேவா? இப்போ வந்து நீங்க x ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. So 2 plus 7 plus 4 into 2 என்ன வரும்? 8. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். minus 20. இப்போ பாருங்க 2 plus 7 plus ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். 4 2s are 8 minus 20. இப்போ இது எல்லாமே பாருங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் வந்துருச்சு, மல்டிப்ளிகேஷன் இல்லை. ஸோ இப்போ நம்ம அடிஷன் இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 7 plus 2 9, 9 plus 8 17. ஸோ 17 minus 20 வருது. ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணுங்கள், 3 வரும். பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -3 இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். 3 into x plus 2 plus 5x minus 7. So putting x is equal to 2. ஸோ இங்கே வந்து இந்த 3 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3x ப்ளஸ் 3 2s are 6 ப்ளஸ் 5x minus 7. இப்போ இந்த 3xையும் இந்த 5xையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வந்துடும்? 8x வந்துடும். 8x இந்த 6ஐயும் இந்த 7ஐயும் என்ன பண்ணலாம்? ஒரு பாசிட்டிவில் இருக்குது, ஒரு நெகட்டிவில் இருக்குது. என்ன பண்ணலாம்? எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணுறோம். ஸோ 6 இருக்குது, 7 இருக்குது. சப்ராக்ட் பண்ணோன்னா 1 வரும். பிகர் நம்பர் சிம்பிள், ஸோ -1. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ 8 into 2 -1. ஸோ 16 minus 1 என்ன வரும்? 15. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 6x plus 5 6x plus 5 into x minus 2 இருக்கு. ஓகேவா? இது வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. So third subdivision, they gave us 6x plus 5 into x minus 2. So putting x is equal to 2. So 6 into 2 plus 5 into 2 minus 2. 6 2s are 12 plus 5 into 2 minus 2 is 0. So 5 into 0 is 0. So 12 plus 0 is equal to 12 is the answer. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 4 into 2x minus 1 plus 3x plus 11 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 2s are 8. ஸோ 8x minus ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். ஸோ 4 into 1 4 ப்ளஸ் 3x ப்ளஸ் 11. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? இந்த ரெண்டு டேர்மையும்.
ஸோ 8 + 3 என்ன வரும் 11. அப்போது 11x. ஸோ இது ரெண்டும் ஜஸ்ட் நம்பர்ஸ். ஸோ ஒரு நம்பர் பாசிட்டிவில் இருக்குது, ஒரு நம்பர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். 11 - 4 என்ன வரும் 7 வரும். இங்கே வந்து பிகர் நம்பர் சிம்பிள் வந்து நமக்கு ப்ளஸ்ஸு. அப்போது +7 வரும். இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இவ்வளோ பெரிய டேர்மை சின்னதாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன். புட்டிங் x = 2 போட்டோன்னா 11 × 2 + 7. ஸோ 11 2s are 22 + 7 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் 29. ஸோ 29 இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் பெரிய எக்ஸ்பிரஷன்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து குரூப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 8 லைன்ஸ் போகிற சம் வந்து 4 லைன்ஸ்லேயே ஈஸியாக வந்து ஷார்ட் டைமில் உங்களால் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுக்கு தான் நான் வந்து ப்ராக்கெட்டெல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா எக்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், குரூப் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இந்த தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிச்சாங்க. 6x + 5 × x - 2. இந்த 5ஐ வந்து உள்ளெல்லாம் மல்டிப்ளை பண்ணாமல் டேரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எக்ஸோட வேல்யூலாம் 2ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே நமக்கு ஆப்வியஸாக ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 லைன்ஸில் செய்கிற சம் வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா 2 லைன்ஸில் முடிஞ்சிடும். ஸோ அந்த சம்முமே எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் பண்ணி காமிக்கிறேன் ஒன்ஸ் அகைன். ஸோ 5 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5x - 10. ஸோ இது எக்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 11x - 10. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 11 × 2 - 10. ஸோ 22 - 10 இப்போ 12. ஸோ ஈஸியாக வந்துருச்சு உங்களுக்கு இந்த சம். ஓகேவா? புட்டிங் x = 2 அதெல்லாம் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் question number 7 பாருங்க. Simplify these expressions and find their values if x = 3, a = -1, b = -2. ஸோ 3 வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் செம்லலாம் நமக்கு எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் அந்தந்த வேல்யூஸ் இருக்கோ, அந்தந்த வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3x - 5 - x + 9. So putting x = 3. So x = 3 போட்டோம் அப்படின்னா 3 × 3 - 5 - 3 + 9. So 3 3s are 9 -5 -3 + 9. ஸோ இங்கே ஒரு +9 +9 இருக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 18 வரும். இங்கே ரெண்டும் மைனஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு பிகர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ பிகர் நம்பர் சிம்பிள் எனக்கு பாசிட்டிவ் தான். அப்போ +10 இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 - 8x + 4x + 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இப்போ ஆக்சுவலி இந்த சம்மே நான் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் எக்ஸ் இதை ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக அது சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ் சப்ராக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ எனக்கு இங்கே வந்து என்ன இருந்திருக்கும், 2x வந்திருக்கும். இது பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர். சப்ராக்ட் பண்ணியிருந்தேன்னா பிகர் நம்பர் சிம்பிள் போடுறப்ப +4 வந்திருக்கும். இப்போ நான் போயிட்டு இங்கே வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன்னா 6 + 4 10. இவ்வளோ சிம்பிள் ஆன்சர் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சம்லேருந்து அது மெத்தட் கண்டினியூ பண்ணலாம். எக்ஸ் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஏன் இது ஃபஸ்ட்டு இப்படி செஞ்சு காமிச்சேன்னா, இது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக வந்துட்டு வருது, இது வந்து எவ்வளோ சின்ன ப்ராசஸில் முடியுது, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணி காமிச்சேன். இப்போ இது பாருங்கள், இது +4x இருக்குது, இது -8x இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடணும். அப்போ பண்ணோன்னா -4x வரும். இதுவும் பாருங்கள், ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும், +6 வரும். இப்போ நான் வந்து புட்டிங் x = என்ன கொடுத்துருந்தாங்க, 3 கொடுத்துருந்தாங்க. ஸோ x = 3 போட்டுக்கிறேன். ஸோ -4 × 3 + 6. ஸோ 4 3s are 12, +, × -, -.
ஸோ -12 + 6 வரும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, சப்ராக்ஷன் பண்ணோன்னா 6. பிகர் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ், அப்போ -6 தான் நமக்கு என்னது ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ நமக்கு -6 இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Third subdivision, they gave us 3a plus 5 minus 8a plus 1. So putting a is equal to -1. So 3 minus 8 is equal to -5. So -5a plus 5 plus 1 is 6. So a's value is -1 plus 6. So 5 into 1 is 5. Minus into minus is plus. So 5 plus 6 is equal to 11 is the answer. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் 10 minus 3b minus 4 minus 5b. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸோட வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எவ்வளோ தூரம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் பியாக இருக்கா, இதுவும் நெகட்டிவாக இருக்குது, இதுவும் நெகட்டிவாக இருக்கா, -3b -5b. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா நமக்கு -8b வரும். இதுவும் நம்பராக இருக்கா, ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணி பிகர் நம்பர் சிம்பிள் போடுங்க. 10 - 4 6. ஸோ +6. ஓகேவா, பிகர் நம்பர் சிம்பிள். ஸோ +6. இப்போ நமக்கு இங்கே வந்து b மட்டும் தான் இருக்குது. அப்போ b வேல்யூ மட்டும் நம்ம போட்டால் போதும். ஸோ புட்டிங் b is equal to என்ன கொடுத்துருக்காங்க, -2 கொடுத்துருக்காங்க. ஸோ b வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ -8 into -2 plus 6. Minus into minus plus. அப்போ +16 plus 6. 16 plus 6 என்ன வரும், 22. So 22 is the answer. Understand ஆகுதா அந்த sum? Next fifth subdivision பாருங்க. 2a minus 2b minus 4 minus 5 plus a. ஸோ இங்கே நமக்கு இங்கே வந்து ஏ இருக்குது, 2a's கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ++ல தான் இருக்குது, ரெண்டுமே +ல தான் இருக்குது. ஸோ 2a + a வரும் 3a. ஸோ a வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து b இருக்குது, பட் b நமக்கு ஒரே ஒரு b தான் இருக்குது, அதனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நமக்கு நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை வந்து ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது, அதனால் ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கோங்க. 5 + 4 என்ன வரும், 9. இப்போ நீங்கள் வந்து a வேல்யூ b வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. புட்டிங் a வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, -1. a is equal to -1, b is equal to -2. ஸோ இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இப்போ 3 into a வந்து -1 -2 b into -2. ஸோ -9. இப்போ இதெல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 3 into 1 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 2 2s are 4, -9. இப்போ பாருங்கள், இது ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாம். 10 11 12 வருது. இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். 4 - 12 வந்து என்னது, 8. பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ், இப்போ -8. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. Question number 8 பாருங்க. First subdivision. If z is equal to 10, find the value of z cube minus 3 into z minus 10. So given expression என்ன கொடுத்திருக்காங்க? Given expression z cube minus 3 into z minus 10. If z is equal to 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. z value கொடுத்திருக்காங்க. First நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, z cube minus இந்த 3 உள்ள multiply பண்ணிக்கோங்க. Minus into plus minus, so minus 3z, minus into minus plus 3 10s are 30. இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து z வேல்யூ போட்டுக்கோங்க. புட்டிங் z is equal to 10. அப்போ 10 cube minus 3 into 10 plus 30. 10 cube போட்டோன்னா என்ன வரும், 10 into 10 into 10. So 10 10s are 100. 100 into 10, 1000. Minus 3 10s are 30. Plus 30. So plus 30 minus 30 என்ன ஆயிரும், cancel ஆயிரும்.
கரெக்டாக ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணுவீங்க. 30 மைனஸ் 30 0. அப்போ ஆன்சர் நமக்கு வந்து என்ன வருது? 1000 தான் வருது. ஸோ 1000 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? இஃப் p is equal to minus 10 சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 2p மைனஸ் 100. p ஸ்கொயர் மைனஸ் 2p மைனஸ் 100. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களே வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் மோரோவர் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு வந்து p வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ புட்டிங் p is equal to minus 10 சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஆமாம். அப்போது given எக்ஸ்பிரஷனில் நீங்கள் வந்து p வந்து மைனஸ் 10 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ மைனஸ் 10 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 10 மைனஸ் 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 10 10s are 100, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ ப்ளஸ் 100 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 2s are 20 மைனஸ் 100. இப்போ ப்ளஸ் 100 மைனஸ் 100 கேன்சல் பண்ணிடலாமா? 100 மைனஸ் 100 வரப்போ 0 தான் வரும். கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ஆன்சர் வந்து 20. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ்? ஓகேவா? ஓகே. Question number 9 பாருங்க. What should be the value of a if the value of 2x square plus x minus a equals to 5 and x is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. given எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 2x square plus x minus a கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈக்குவல்ஸ் டு 5 இருந்துச்சு அப்படின்னா when x is equal to 0 அப்படின்னா நமக்கு a ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. what should be the value of a ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. if the value of 2x square plus x minus a equals to 5 when x is equal to 0. x வந்து 0 இருக்கிறப்போ a ஓட வேல்யூ என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து x இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் a is equal to 5. ஸோ 2 இன்ட்டு 0 நமக்கு 0 தான். இது ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ நமக்கு மைனஸ் a இருக்குது. இந்த மைனஸ் இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஸோ a is equal to minus 5. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து hence the value of a is minus 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க 2x ஸ்கொயர். ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்றத விட அது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 5னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸ் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறப்ப எனக்கு ஏ வந்து -5 கிடச்சிச்சு. ஹென்ஸ் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் -5 அப்படின்னு போட்டாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. Question number 10 பாருங்க. Simplify the expression and find its value when a is equal to 5, b is equal to -3. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, b வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு given எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 into a square plus ab plus 3 minus ab இருக்குது. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2a square plus 2ab plus 3 minus ab. ஸோ இது ஒரு ab, இது ஒரு ab வருதா? ஸோ 2ab minus ab என்ன வரும்? ஒன்லி 1ab இருக்கும். அப்போ 2a square plus ab plus 3. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? a value b value substitute பண்ணிக்கலாம். ஸோ putting a is equal to 5, b is equal to -3. ஸோ substitute பண்ணோம் அப்படின்னா 2 into 5 square plus 5 into -3 plus 3. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25 வரும். ப்ளஸ் 5 3s are 15 -15 வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -15 வரும் ப்ளஸ் 3. இப்போ 25 2s are என்ன வரும்? 50 வரும். ஸோ இது ப்ளஸ் வந்து உள்ளே கொண்டு போயிருங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -15 ப்ளஸ் 3. ஸோ 50 -15 என்ன வரும்? 50 -15 பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 35 வரும். ஸோ 35 + 3. ஸோ 38. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஸோ 38 இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏபியெல்லாம் குரூப் பண்ணிட்டேன். ஏபியெல்லாம் குரூப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக என்ன ஆயிரும், ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.